அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10ஆம் வகுப்பு குடிமையியலில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டைட்டில் இருக்கிற புக் பேக் பார்க்க போகிறோம். புத்தக வினாக்கள். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் இது. முகவுரை பற்றிய சரியான தொடர் இது. குடியரசு, ஜனநாயக, சமய சார்பற்ற, சமதர்ம, இறையாண்மை. அடுத்தது இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, குடியரசு, ஜனநாயக. அடுத்தது இறையாண்மை, குடியரசு, சமய சார்பற்ற, சமதர்ம, ஜனநாயக. ஆப்ஷன் இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. சரியா? அடுத்தது ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஆப்ஷன் ஒரு முறை, ஆப்ஷன் இருமுறை, ஆப்ஷன் 3 முறை, ஆப்ஷன் எப்பொழுதும் இல்லை. ஆப்ஷன் ஒரு முறை. எந்த வருஷம் அப்படின்னா 1976. 1976 42வது சட்ட திருத்தம். சரியா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்தது 3. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? 1 வம்சாவளி, பதிவு, இயல்புரிமை, ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும். சரியா? அடுத்தது 4வது கொஸ்டின். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இது அடிப்படை உரிமைகளில் கொடுத்துருக்காங்க. அதில் எது மாறுபட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் சமத்துவ உரிமை, ஆப்ஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆப்ஷன் சொத்துரிமை, ஆப்ஷன் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. மொத்தம் அடிப்படை உரிமைகளில் 7 இருந்தது. அதில் 1976 ஒன்று நீக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா சொத்துரிமை. அது இப்போ சாதாரண சட்ட உரிமையாக இருக்குது. இப்போது மொத்தமாக அரசியல் அடிப்படை உரிமைகளில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா வெறும் 6 தான் இருக்குது. முதல்ல 7 இருந்தது. அதில் சொத்துரிமை நீக்கிட்டாங்க. மீதி 6 தான் இருக்குது. எந்த வருஷம் நீக்கினாங்க அப்படின்னா 1976. அப்போ ஆன்சர் சொத்துரிமை. அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் கர்நாடகாவில் இருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல். அதுவும் இல்லை. ஆப்ஷன் கிறித்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். அதுவும் இல்லை. ஆப்ஷன் ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல். இதுவும் இல்லை. ஆப்ஷன் பாருங்கள். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இது என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகளில் கிடையாது. ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் அடுத்தது பாருங்கள். 6வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? சமய உரிமை, சமத்துவ உரிமை, ஆப்ஷன் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆப்ஷன் சொத்துரிமை. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 32. சரியா? அடுத்தது பாருங்கள். ஆப்ஷன் கொஷின் நம்பர் 7. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் விரும்பினால், ஆப்ஷன் பிரதமர் ஆணையினால், ஆப்ஷன் தேசிய அவசர நிலை என்பது குடியரசுத் தலைவரின் ஆணையால், ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தேசிய அவசர நிலை என்பொழுது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். இதோட தேசிய அவசர நிலையின் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 352. 356 மாநில அவசர நிலை, 360 நிதி அவசர நிலை. கொஷின் நம்பர் 7 முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8. நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெற்றோம். அதாவது எந்த நாட்டின் கடமைகளை பார்த்து நம்ம அதை அரசியலமைப்பில் சேர்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்
அமெரிக்க அரசியலமைப்பு, ஆப்ஷன் ஆ கனடா அரசியலமைப்பு, ஆப்ஷன் இ ரஷ்ய அரசியலமைப்பு, ஆப்ஷன் இ ஐரிஷ் அரசியலமைப்பு. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ ரஷ்ய அரசியலமைப்பு. சரியா? அடுத்தது 9. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆ சட்டப்பிரிவு 352, சட்டப்பிரிவு ஆப்ஷன் ஆ சட்டப்பிரிவு 356, ஆப்ஷன் இ சட்டப்பிரிவு 360, ஆப்ஷன் இ சட்டப்பிரிவு 368. இதோட எந்த ஆர்டிகல் அப்படின்னா சட்டப்பிரிவு 360. 352 தேசிய அவசர நிலை, 356 மாநில அவசர நிலை. அதுக்கப்புறம் பாருங்கள், எந்த குழுக்கள் ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? 1 சர்க்காரியா குழு, 2 ராஜமன்னார் குழு, 3 எம்என் வெங்கடாச்சலயா குழு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 2. இது சர்க்காரியா குழுவும் ராஜமன்னார் குழுவும். சர்க்காரியா குழு வந்து மத்திய அரசாங்கம் அமைச்சது. ராஜமன்னார் குழு வந்து 1969 தமிழக அரசு அமைத்தது. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆப்ஷன் முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 2 அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் முதல் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போது இறந்துருவார். அதுக்கப்புறம் தான் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அடுத்து 3 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? நவம்பர் 26, 1949. சட்டப்பிரிவு 32 குறிப்பிட்ட நீதி பேராணைகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா 5. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? எந்த சட்டப்பிரிவு? 51A. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக. 1 குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1955. முகவுரை ஜவஹர்லால் நேரு அவர் கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தை தான் முகவுரையாக வச்சுருப்பாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பில். அதுக்கப்புறம் குறு அரசியலமைப்பு எது அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது எந்த வருஷம் அப்படின்னா 1976. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஏகப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் ஏகப்பட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால் 42வது சட்ட திருத்தத்தை வந்து இந்திய 42வது அரசியலமைப்பு திருத்தத்தை குறு அரசியலமைப்பு அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் செம்மொழி வந்து தமிழ், அது முதலாக தான் இந்தியாவிலேயே முதல் செம்மொழி தகுதி அடைந்தது அதுதான். எந்த வருஷம் அப்படின்னா 2004. தேசிய அவசர நிலை வந்து 1962. எப்போனா 1962 யாரோட பீரியட்னா நேரு பீரியடில். யாருக்குன்னா சீனாவுக்கும் நமக்கும் வார் நடந்தப்போ முதலாக தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அப்புறம் பாருங்கள், குறுகிய விடை தருக. 1 அரசியலமைப்பு என்றால் என்ன? ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். சரியா? அடுத்தது 2 குடியுரிமை என்பதன் பொருள் பாருங்கள். சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். அடுத்தது ஒரு நாட்டின் நகர அரசில் வாழ்வதற்கான உரிமை குடியுரிமை எனப்படும். சரியா? அடுத்தது 3 இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. 6 வகையான அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு வழங்குகிறது. ஸ்டார்டிங்கில் வந்து 7 இருந்தது. இப்போ வந்து அந்த சொத்துரிமை அப்படிங்கிறத சாதாரண சட்ட உரிமையாக பிரிச்சுட்டாங்க. அதனால் இப்போ வந்து எத்தனை உரிமைகள் தான் இருக்குது அரசியலமைப்பில்? அடிப்படை உரிமைகள் 6. அவை சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரியா? 3வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்தது 4 நீதி பேராணை என்றால் என்ன? நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். சரியா? அடுத்தது நடுவண் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. எத்தனை தலைப்புகள்? 3. 1 சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். இந்த 3 தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் மிக முக்கியமான உறவுகள். சரியா? அடுத்தது 6
செம்மொழிக்கு தகுதி பெற்ற இந்திய மொழிகள் எவை? தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. முதலாக செம்மொழி தகுதி பெற்றது வந்து தமிழ் தான், 2004 வருஷம். சரிங்களா? அடுத்தது 7. தேசிய அவசர நிலை என்றால் என்ன? போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் காரணங்களில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அறிவிக்கப்படும் அவசர நிலை தேசிய அவசர நிலை எனப்படும். எப்பப்போ தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படலாம் அப்படின்னா, போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல், இதன் மூலயமாக. அடுத்து பாருங்கள், போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. சரியா? 2 மார்க் முடிஞ்சுது. அடுத்து 5 மார்க் பாருங்கள், விரிவான விடை தருக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல் கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. 1. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளிலும் மிக நீளமானது. 2. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அடுத்தது, இது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது நடுவண் அரசு, மாநில அரசு, அதாவது மத்திய அரசு, மாநில அரசு. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. அடுத்தது, சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அடுத்தது, உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. சரியா? அடுத்தது பாருங்கள், அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. 2வது கொஸ்டின், இந்திய மக்களுக்கு 6 அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவை வந்து சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை பாருங்கள். இது வந்து 1. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். தீண்டாமையை ஒழித்தல். அடுத்தது, சுதந்திர உரிமை. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. அதுக்கடுத்தது, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அதுக்கப்புறம் தொடக்க கல்வி பெறும் உரிமை. அடுத்தது 3, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். சரியா? அடுத்தது 4, சமய சார்புரிமை. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அடுத்தது 5, கல்வி கலாச்சார உரிமை பாருங்கள். சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதுக்கப்புறம் 6, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். சரிங்களா? இதோட அடிப்படை உரிமைகள் முடிஞ்சு. அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையை பற்றி எழுதுக. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ஆகிய இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகின்றன. எத்தனை வகை? 5 வகை. என்னென்னு பாருங்கள். 1, ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை. 1, ஆட்கொணர்வு நீதி பேராண்மை பாருங்கள். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. சரியா? கட்டளையுறுத்தும் நீதி பேராணை பாருங்கள். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும்.
தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஆவணக்கேற்பு நீதி பேராணை பாருங்கள். உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆகும். தகுதி வினவும் நீதி பேராணை பாருங்கள். இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. சரியா? அரசியலமைப்பு கூட்டுத்தீர்வு காணும் உரிமைகளை பார்த்துட்டோம். அடுத்தது 4, இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை குறிப்பிடுக. அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். அடிப்படை உரிமைகள் பாருங்கள். 1, இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. 2, அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. எது? அடிப்படை உரிமைகள். அடுத்ததும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களாக ஆகும். 3, அடிப்படை உரிமைகள் பாருங்கள். இவை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அடுத்தது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் பாருங்கள். நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளில் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. சரியா? அடுத்தது 4, இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. 5, அடிப்படை உரிமைகளில் இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பாருங்கள். இந்த கொள்கைகளை செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. சரியா? அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. தேங்க்யூ.